சட்டமன்ற தேர்தல் காரணமாக முன்கூட்டியே ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களுக்கான பாமாயில், துவரம் பருப்பு மற்றும் சர்க்கரை கொள்முதலுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் கோரியுள்ளது. தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைகளுக்கு அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய் ஆகியவற்றுடன் 1 லிட்டர் பாமாயில், 1 கிலோ துவரம் பருப்பு ஆகியவை மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன. இப்பொருட்கள் தனியாரிடமிருந்து ஒப்பந்தம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் சட்டமன்ற தேர்தலையொட்டி ஏப்ரல், மே, ஜூன் மாதத்திற்கான பாமாயில், சர்க்கரை, பருப்பை முன்கூட்டியே கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் ஒப்பந்தம் கோரியுள்ளது. அதன்படி 3 மாதங்களுக்கான 6 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் மற்றும் 60,000 டன் துவரம் பருப்பு மற்றும் 60,000 மெட்ரிக் டன் சர்க்கரையை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்ய உள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள ஜிம்கானா மைதானத்தில் விமானப்படை அதிகாரிகளுக்கு MI-17 ரக ஹெலிகாப்டரை இயக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. பாதுகாப்பு படை பைலட்டுகளுக்கு ஹெலிகாப்டரை தரையில் இருந்து உயர்த்தி செல்வது, பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்வது, அந்தரத்தில் கட்டுப்பாட்டுடன் நிலைநிறுத்துவது, பாதுகாப்பாக தரையிறக்குவது உள்ளிட்ட பயிற்சி தரப்பட்டது. பயிற்சிக்காக பலமுறை வானில் பறந்து சென்ற MI-17 ஹெலிகாப்டரை சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். முன்கூட்டியே அதிமுக விருப்ப மனு வாங்குவதற்கு காரணமே கட்சியில் நிற்பதற்கு ஆள் இருக்கிறார்களா என்பதை பார்க்கத்தான் என்று அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியை விட்டு யாரும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் முன்கூட்டியே அதிமுக விருப்ப மனு வாங்குவதாக தெரிவித்தார். அதாவது அவங்களுக்கு ஆள் இருக்கான்னு பார்க்குறாங்க, ஆளை தேடி பிடிச்சிடணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அட்வான்ஸாக யாரும் கட்சியை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி விருப்பம் பண்ணி வாங்குறாங்க. அது தவிர வேற ஒன்றும் கிடையாது. அட்வான்ஸாகவே விருப்பம் பண்ணி வாங்குறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம். மேலும் ஆன்மீக அரசியலை சொல்லியெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது என்று கூறிய அவர், எல்லோரும் சமம் என்பதுதான் தங்களுடைய கொள்கை என்றார். கொடைக்கானலில் உறைபனி தொடர்வதால் கடும் குளிர் நிலவுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 3 நாட்களாக உறைபனி தொடர்வதால் அதிகாலையில் 7 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. குறிப்பாக சில இடங்களில் பனி படர்ந்து காட்சியளிக்கிறது. நீர்நிலைகளை ஒட்டியுள்ள பசுமை போர்த்திய புல்வெளிகள் வெண்போர்வை போர்த்தியது போல் காட்சியளித்து கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. மேலும் காலை நேரங்களில் ஏரியிலிருந்து எழக்கூடிய பனியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் 0 டிகிரி வெப்பநிலை செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது என்று உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 1 மாதத்தில் 25 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். சபரிமலையில் இந்த ஆண்டிற்கான மண்டல மகர விளக்கு பூஜைக்காக கடந்த நவம்பர் 15ஆம் தேதி கோயில் நடை திறக்கப்பட்டது. முதல் 2 நாட்கள் பக்தர்களின் வருகை அதிகமாக இருந்த காரணத்தினால் பக்தர்கள் அதிக சிரமத்தை எதிர்கொண்டனர். அதைத் தொடர்ந்து தேவசம் போர்டு கூட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கையை 5000ஆக குறைத்தது. இதனால் பக்தர்களின் கூட்டம் கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் இதுவரை சாமி தரிசனம் செய்ய வந்தவர்களின் எண்ணிக்கை 25 லட்சத்தை தாண்டி உள்ளது. இதற்கிடையில் விடுமுறை தினத்திலும் பக்தர்களின் வருகை கட்டுக்குள் உள்ளதாக தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது. சென்னை அடையாறு மத்திய கைலாஷ் மேம்பால பணிகளை பொங்கல் பரிசாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு மத்திய கைலாஷ் பகுதியில் மேம்பாலம் கட்டுவதற்கான பணி தொடங்கியது. 90% பணிகள் முடிவடைந்துள்ளதால் இந்த மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 1 மாத காலம் தள்ளி போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. சில இடையூறுகள் ஆரம்பத்தில் இருந்தாலும், டிராஃபிக் டைவர்ஷன் இருந்தாலும், குறுகிய காலத்தில் ஒரு 6 மாதத்தில் இந்த ஒரு ஃப்ளைஓவரை கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்த அளவுக்கு ஒரு வேகமான ஒரு துரிதமான ஒரு இதை பண்ணியிருக்கிறது நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். கிண்டி IIT முதல் இந்திரா நகர் ரயில் நிலையம் வரை இந்த மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் சிக்னல் ஃப்ரீ ஜோனாக இந்த பகுதி மாறும் என்றும் எளிதில் இந்த பகுதியை கடந்து செல்ல முடியும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். டெல்லியில் அடர்த்தியான பனிமூட்டம் காரணமாக பிரதமர் மோடி வெளிநாடு செல்லவிருந்த விமான சேவை பாதிக்கப்பட்டது. டெல்லியில் ஏற்கனவே காற்றின் தரக்குறியீடு 500ஐ நெருங்கிய நிலையில் கடும் பனிமூட்டம், போதிய வெளிச்சமின்மை காரணமாக இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவை பாதிக்கப்பட்டது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விமான நிறுவனங்கள் தங்கள் அட்டவணைகளை மாற்றியமைத்ததால் 40 விமானங்கள் தாமதத்தை சந்தித்தன. தங்கள் பயணங்களை கவனமாக திட்டமிடவும் விமான நிலையை பற்றிய தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு
பயணிகளிடம் இண்டிகோ, ஏர் இந்தியா விமான நிறுவனங்கள் அறிவுறுத்தின. இதனிடையே டெல்லியிலிருந்து வெளிநாடு செல்லவிருந்த பிரதமர் மோடியின் விமான சேவை பாதிக்கப்பட்டது. பிரதமர் மோடி ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய 3 நாடுகளுக்கு அரசு பயணம் மேற்கொள்கிறார். இதற்காக காலை 8:30 மணிக்கு ஏர் இந்தியா விமானத்தில் செல்ல பிரதமர் மோடி தயாராக இருந்தார். ஆனால் பனிமூட்டம் காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டது. தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அபாயகரமான அளவில் மோசமடைந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இன்று காலை டெல்லியின் சில பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 500 புள்ளிகளை நெருங்கியுள்ளதாக ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக ஆனந்த் விகார், அக்ஷர்தாம் பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 493ஆக பதிவாகியிருக்கிறது. இது காற்றின் தரம் மிக மிக மோசமடைந்துள்ளது என்பதை தெரிவிக்கும் குறியீடாகும். சர்தார் படேல் மார்க், பாராபுல்லா, பாரகம்பா சாலை, துவாரகா செக்டார், பண்டிட் பண்ட் மார்க் ஆகிய பகுதிகளிலும் காற்று பெருமளவில் மாசடைந்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரவுகள் தெரிவிக்கின்றன. இதனால் டெல்லியில் அதிகாலை நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். காற்று மாசினை குறைக்க டெல்லி அரசு போராடி வரும் நிலையில் அங்கு நாளுக்கு நாள் காற்றின் தரம் மிக மோசமடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சன் செய்தி எதிரொலியாக புதுக்கோட்டையில் பிள்ளையார் குளக்கரையை மாநகராட்சி ஊழியர்கள் தூய்மைப்படுத்தினர். மாநகராட்சிக்கு உட்பட்ட கீழே 2ஆம் வீதியில் முட்புதர்களால் மண்டி கிடக்கும் பிள்ளையார் குளத்தை சீர் செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக சன் செய்தியில் கடந்த 12ஆம் தேதி செய்தி வெளியானது. இந்த நிலையில் இன்று பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் விதமாக முட்புதர்கள் அகற்றி குளக்கரை சுத்தம் செய்யப்பட்டது. நல்லபடியாக சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வாரம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பொதுமக்கள் குப்பை கொட்டாத அளவுக்கு கொஞ்சம் நகராட்சி நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கல் பதிச்சாங்கன்னா அந்த செடி முளைக்காமல் இருக்கும். வாரம் கொஞ்சம் அவங்க இது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும். அதனால் நகராட்சிக்கு ரொம்ப நன்றி, மாநகராட்சிக்கு ரொம்ப நன்றி. குளக்கரையை சுத்தம் செய்து கொடுத்த மாநகராட்சி ஊழியர்களுக்கும் செய்தி வெளியிட்டு நடவடிக்கை எடுக்க வைத்த சன் செய்திக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். கேரம் உலகக்கோப்பையில் சாம்பியன் பட்டம் வென்ற சென்னையைச் சேர்ந்த கீர்த்தனாவுக்கு 1 கோடி ரூபாயும், இதே போட்டியில் பதக்கங்கள் வென்ற காசிமாவுக்கு 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். மாலத்தீவில் கடந்த 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை 7வது கேரம் உலகக்கோப்பை போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சென்னையைச் சேர்ந்த 21 வயது வீராங்கனை கீர்த்தனா ஒற்றையர், இரட்டையர் அணி என 3 பிரிவுகளிலும் தங்கம் வென்று சாதனை படைத்தார். காசிமாவும் பதக்கங்கள் வென்று தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்தார். தலைமைச் செயலகத்தில் ஊக்கத்தொகைக்கான காசோலை வழங்கும் நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல்யா மிஸ்ரா உள்ளிட்டோரும் இருந்தனர். தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களாக 3 ஒன்றிய அமைச்சர்களை நியமனம் செய்து பாஜக தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானதை அடுத்து அடுத்த கட்டமாக கட்சிகளை கூட்டணிக்குள் இணைப்பது தொடர்பாக அதிமுக பாஜக கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் அதிமுகவிடமிருந்து 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டு பெற பாஜக முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான பட்டியலையும் அமித்ஷாவிடம் நயினார் நாகேந்திரன் வழங்கினார். இந்நிலையில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களாக 3 ஒன்றிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை தேர்தல் பொறுப்பாளர்களாக அர்ஜுன் ராம் மெக்வால், முரளிதர் மோகோல் ஆகியோரை நியமித்து பாஜக தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் அறிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையத்தில் 4 நாட்களாக சுற்றி வந்த 3 யானைகள் மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டது. வனப்பகுதியை விட்டு வெளியேறிய 3 யானைகள் வழி தவறி கீரணத்தம் என்ற பகுதியில் உள்ள குளத்தில் இருப்பதாக வனத்துறைக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானைகளை பாதுகாப்பாக வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். 4 நாட்களாக மேட்டுப்பாளையம் குருந்தமலை பகுதியில் யானைகள் தஞ்சமடைந்திருந்தன. இந்த நிலையில் ஒரு யானை பில்லூர் வனப்பகுதிக்கும் 2 யானைகள் பெரியநாயக்கன்பாளையம் கட்டாஞ்சி மலைப்பகுதிக்கும் விரட்டப்பட்டது. நாகை மாவட்டம் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் வலசை வரும் வெளிநாட்டு பறவைகள் சீசன் தொடங்கியுள்ளதால் பறவை ஆர்வலர்களும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
ரஷ்யா, சைபீரியா, ஆர்க்டிக், கிழக்கு ஐரோப்பா, மேற்காசிய நாடுகள், ஈரான், ஈராக் போன்ற 17க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 4000 முதல் 8000 மைல்கள் வரை பறந்து வரும் பறவைகள் கோடியக்கரை சரணாலயத்தில் இளைப்பாரி செல்கின்றன. கோடியக்கரை நீரில் கிடைக்கும் சிறிய இறால்கள், நண்டுகள் மற்றும் பாசி வகைகளை உண்பதற்காக பிளமிங்கோ அணிவகுத்து சென்றன. இந்திய உயர்கல்வி ஒழுங்குமுறை கட்டமைப்பை மறுசீரமைக்கும் விதமாக விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் என்ற பெயரில் ஒருங்கிணைந்த ஓர் அமைப்பை உருவாக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. தற்போது கலை அறிவியல் கல்லூரிகளை பல்கலைக்கழக மானியக் குழுவும், பொறியியல் கல்லூரிகளை அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுவும், ஆசிரியர் கல்வி நிறுவனங்களை தேசிய ஆசிரியர் கல்விக் குழுவும் கண்காணித்து வருகின்றன. புதிய மசோதாவின்படி இந்த 3 அமைப்புகளும் கலைக்கப்பட்டு அவற்றிற்கு பதிலாக 12 உறுப்பினர்களை கொண்ட ஒரே அமைப்பாக ஆணையம் ஒன்று உருவாக்கப்படும். தேசிய கல்விக் கொள்கையின் பரிந்துரையின்படி உயர்கல்வி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் இந்த அமைப்பே எடுக்க உள்ளது. ஒன்றிய அரசின் இந்த முடிவில் கல்வியில் மாநில உரிமைகள் பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் அருகே நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்ள ஆண்டுதோறும் ஏராளமான இஸ்லாமியர்கள் சென்னை வருகின்றனர். ஹஜ் பயணம் புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்னதாக சென்னை வந்து தங்கி செல்லும் இஸ்லாமியர்களுக்கு உதவும் வகையில் விமான நிலையத்திற்கு அருகிலேயே தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி நங்கநல்லூரில் 1 ஏக்கர் பரப்பளவில் 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ஹஜ் இல்லத்திற்கு முதல்வர் நாளை அடிக்கல் நாட்டுகிறார். இந்த இல்லம் நாள் ஒன்றுக்கு 400 ஹஜ் பயணிகள் தங்கும் வகையில் அமைக்கப்பட உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விருப்பமனு விநியோகத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை விருப்பமனு விநியோகிக்கப்பட உள்ளது. அதன்படி தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகளுக்கு 15,000 ரூபாய், புதுச்சேரிக்கு 5,000 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக தேர்தல் அறிவிப்பு வெளியான பின்புதான் விருப்ப மனுக்களை அரசியல் கட்சிகள் பெறுவது வழக்கம். ஆனால் காங்கிரஸ், பாமக, அமமுக கட்சிகள் விருப்ப மனுக்களை பெறும் அறிவிப்பை முன்கூட்டியே வெளியிட்டுள்ளன. தற்போது அதிமுகவில் விருப்பமனு விநியோகத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் நிர்வாகிகள் தாங்கள் பூர்த்தி செய்த மனுக்களை அதிமுக துணை பொதுச் செயலாளர்கள் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோரிடம் சமர்ப்பித்தனர். காரைக்குடி, கும்மிடிப்பூண்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளின் தாவேக வேட்பாளர் என நிர்வாகிகளே அறிவித்ததால் கட்சியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. காரைக்குடி தொகுதியின் வேட்பாளர் டாக்டர் பிரபுவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என நிர்வாகிகள் சிலர் பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தனர். நம்ம எல்லாரும் நம்ம தம்பி டாக்டர் பிரபு அவர்கள் தான் எங்கள் வேட்பாளர். எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா வேலை செஞ்சு பண்ணி அந்த பஞ்சாயத்தில் நிறைய வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி வர செய்யுமாறு எல்லாரும் கேட்டுக்கணும். திருவள்ளூரில் கட்சி அலுவலகம் திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாவட்ட செயலாளர் விஜயகுமார் கும்மிடிப்பூண்டி தொகுதி வேட்பாளர் தாம்தான் என நிர்வாகிகளிடையே சூசகமாக தெரிவித்தார். தளபதி அப்பதான் அனௌன்ஸ் பண்ணுவோம் நம்ம பேர், அதுவரையும் பேர் அனௌன்ஸ் பண்ண மாட்டார். நானே சொல்லிட்டு வந்தேன், 1 லட்சம் பண்ணாதான் என் பேர் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். 1 லட்சம் பண்ணாமல் என் பேரை நீங்கள் சொல்லாதீங்க, தளபதிக்கிட்டே சொல்லிட்டு வந்திருக்கேன். தளபதி தான் தலைமையில் சொல்லிட்டு வந்திருக்கேன். இதனிடையே தாவேகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை கட்சித் தலைவர் மட்டுமே அறிவிப்பார் என்றும் வேட்பாளர்கள் குறித்து பரவும் தகவல்கள் உண்மை இல்லை எனவும் தாவேக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. வைகை அணையில் இருந்து 3ஆம் பூர்வீக பாசன பகுதியின் கீழ் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்களின் பாசனத்திற்காக வினாடிக்கு 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 63 அடியாகவும் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1162 கனஅடியாகவும் உள்ளது. இந்த நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அரசின் உத்தரவின்படி ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்காக வினாடிக்கு 2000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நீரின் மூலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 200 கண்மாய்களும், சிவகங்கை மாவட்டத்தில் 41 கண்மாய்களும் முழுமையாக நிரம்பி 67,741 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உரிமம் பெறாத நாய்களின் உரிமையாளர்களுக்கு இன்று முதல் அபராதம் விதிக்க 15 குழுக்களை சென்னை மாநகராட்சி நியமித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் சிறப்பு முகாம்கள் மூலம் இதுவரை 57,602 நாய்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏராளமான நாய்களுக்கு உரிமம் பெறாத நிலையில் அவற்றின் உரிமையாளர்களுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இன்று ஒரே நாளில் 41 காசுகள் சரிந்து டாலருக்கு இணையான ரூபாய் மதிப்பு 90 ரூபாய் 83 காசுகளுக்கு சரிந்து பின்னர் சற்று மீண்டது. இந்திய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியில் உள்ள நிலையில் இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிவை கண்டு வருகிறது. டாலருக்கு இணையான ரூபாய் மதிப்பு தற்போது 26 காசுகள் சரிந்து 90 ரூபாய் 68 காசுகளாக உள்ளது.